நான் என்ன சொல்லுவேன்னா ரெண்டு விதமான பிசினஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து கன்சியூமர் பிசினஸ் B2C ன்னு சொல்லக்கூடியது, இன்னொன்னு வந்து B2B. B2Bக்கு கண்டிப்பா டொமைன் நாலேஜ் தேவை. நாங்க வந்து B2B சாஃப்ட்வேர் தயாரிக்கிறோம், அதுக்கு டொமைன் நாலேஜ் தேவை. ஆனா இப்ப வாட்ஸ்அப் தயாரிக்கிறவங்க மார்க் ஜக்கர்பர்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு எந்த டொமைன் நாலேஜும் கிடையாது. ஏன்னா அவர் பண்ற சாஃப்ட்வேர் வந்து எண்ட் யூசர்ஸ்க்கு போகுது. நானே ஒரு எண்ட் யூசர், அப்போ எண்ட் யூசருக்கு என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியும். நான் தனியா போய் எங்கேயுமே படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே பண்ண முடியும். ஆக்சுவலா நீங்க கன்சியூமருக்கு விற்கக்கூடிய எந்த ப்ராடக்ட் பண்றதா இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் மட்டும் இருக்கணும் அவசியம் இல்ல. நீங்களே ஒரு கன்சியூமரா இருக்கிறதுனால உங்களால அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ணிக்க முடியும். ஆனா ஒரு தொழிலுக்கு என்ன வேணும்ன்ற ஒரு ப்ராடக்ட் நீங்க பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த தொழில நீங்க போய் இருந்தாதான் உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியும். அப்பதான் உங்களுக்கு அந்த டொமைன் நாலேஜ் தேவைப்படும். மோஸ்ட் ஆஃப் தி டைம் பீப்பிள் ஹேவ் money as the ambition, not problem solving. See, entrepreneurs are problem solvers, not money makers. End product எனக்கு பணம் தானே வேணும். End product is money. That's actually a byproduct. நிறைய பேருக்கு அது தெரியாது. Money is a byproduct. மணி தான் மெயின் ப்ராடக்ட்டா நினைச்சு ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். ஏன்னா அந்த மணி கிடைக்காது. That is going to take lot of time.